சாக்லேட்லாம் இருக்கு, நான் உனக்கு கொடுக்குறேன், வா. நீ போ, நான் ஜோமா கூட தான் இருப்பேன். செல்லு டைம் ஆகுதுமா, வா. ஏன் ப்ளீஸ் வாடா சரி தங்கம். சரி சரி, ஒரு செகண்ட். நிலா குட்டி, 2 நாள்ல ஜோமா அமெரிக்காக்கு வந்துருவேன். ஜோமா உனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குறேன்? அப்பா அம்மாவோட பேச்சை கேட்க வேணும்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் தானே? வா, கிளம்பி போகலாம். வா, இங்க பாரு, ஜோ மாமும் கண்டிப்பா வந்துருவாங்க, சரியா? நீ அடம் பிடிக்காம வாடா, வா. நீங்க போய் சொல்றீங்க. என்ன போர்டிங் ஸ்கூல்ல சேர்க்க போறீங்கல்ல? அக்கா, சொல்லாதீங்கன்னு உங்ககிட்ட அத்தனை வாட்டி சொன்னேன்ல. ஏன் இப்படி செல்ஃபிஷா நடந்துக்கிறீங்க? செல்ஃபிஷா? நீலா, வா. போ, நான் வர மாட்டேன். ஜோமா கூட தான் இருப்பேன். ஓவரா பண்ணாத, வா. நான் வர மாட்டேன். வான்னு சொன்னேன். எனக்கு ஜோமா தான் வேணும். நான் ஜோமா கூட தான் இருப்பேன். எனக்கு ஜோமா தான் நிலாவை காட்டி சாப்பாடு ஊட்டி கதை சொல்லுவாங்க. எப்ப பார்த்தாலும் போன் நோண்டிட்டே இருப்பேன். டாடி எப்ப பார்த்தாலும் லேப்டாப் நோண்டிட்டே இருப்பாரு. நிலா, நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, வா. என் கூட ஜோமா தான் சின்ன ஜோமான்னு அப்படியே போட்டுனா பாரு, வாடி. நான் வர மாட்டேன். அடிச்சு இழுத்துக்கோ முதல்ல. அக்கா கொஞ்சம் தள்ளுங்களேன், வா. நான் வர மாட்டேன். ஜோமா கூட தான் இருப்பேன். டைம் ஆச்சு. மம்மி, நான் வரல மம்மி. நான் ஜோமா கூடயே இருக்க மம்மி. தள்ளுங்க, ஜோமா. போடி. போடிலா. ஜோமா. நிலா, ஜோமா, நான் என்கிட்ட மறுபடியும் அடி வாங்காத, வா. நீங்க எதுக்கு வரீங்க? எல்லா சொல்றேன்ல, நிலா, அடம் பிடிக்காம வா. வா. எல்லா அல்லாதன்னு சொல்றேன்ல. ஜோமா. எல்லாம் உள்ளாடலாம். ஏய், தூக்கு. ஜோமா சொல்லு. ஜோமா. நான் ஆ. கூடயே இருக்க அடம் ஜோமா. பிடிக்காத சொன்னா கேளு. ஜோமா சொல்லுங்க வா. ஜோமா. ஜோமா நீங்க பேசாம வரியா இல்லையா நீ? ஜோமா, ஜோமா. மம்மி, என்னை விடுங்க ஏய், நீ மம்மி. door open பண்ணு. டாடி, என்னை இவ இப்படிதான் அடம் விடுங்க. பிடிச்சிட்டு இருப்பா. நான் இங்கே இருக்கேன் டாடி, please. நிலா, நான் இங்கே உள்ள போ. நிலா, அழுகை நிப்பாட்டிட்டு உட்காரு. இருக்கேன் மம்மி. நோ. ஜோமா. ஜோமா. நிலா, ஷ், அமைதியாவான்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, ஏன் அழுதுகிட்டே இருக்க? இன்னும் ஒரு 2 டேஸ்ல ஜோமா உன்னை பார்க்க வந்துருவாங்க, ஓகே? கண்டிப்பா வந்துருவாங்க, புரியுதா? இல்ல, நீ போய் சொல்ற ஜாமா நாளைக்கு வர மாட்டாங்க. நீ போர்டு ஸ்கூல்ல சேர்க்க போற நேற்று ஒரு அங்கிள் கிட்ட சொன்னதை நான் கேட்டேன். அழாத நிலா, ப்ளீஸ் நிலா, அழாத. என்ன நிலா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? ஜோமா 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 இதே சொல்லிட்டு இரு. ஒரு தடவை ஜோமா ஜோமான்னா அடிச்சிடுவேன். அழக்கூடாது, நல்ல பிள்ளை. ஹலோ,
பாத்துமா. அண்ணா சீக்கிரமா போய் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வாங்க. என்னாச்சுமா? சரிம்மா சரிம்மா, இந்த போறேன். சீக்கிரம் போங்க. அம்மா, என்னாச்சுமா? சொல்றேன் சீக்கிரமா போங்க. சிஸ்டர், எமர்ஜென்சி வார்டு எங்க இருக்கு? ஓகே. நிலாக்கு என்னாச்சு? நிலாக்கு என்ன ஆச்சு? என்னாச்சு நிலா? நிலா? நிலாக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு. ஒண்ணு இல்ல, நான் ஜோமா வர சொல்றேன் சார். பக்கத்துல அன்பா ஹாஸ்பிடல் இருக்கு சார், அங்க போங்க ப்ளீஸ். அண்ணா 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 கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. ஓகே, நிலா ஓகே. நிலா ஒண்ணு இல்ல சாமி, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. ஒண்ணுடா. இப்ப எங்க இருக்கிறா? நிலா, நிலா. குழந்தை கான்ஷியஸா இருந்த வரைக்கும் உங்க பேர் தான் சொல்லிக்கிட்டே இருந்தா. குழந்தைக்கு இப்ப எப்படி இருக்கு? I'm trying my level best, but the parents have been so irresponsible. நான் அவங்க கிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், குழந்தை அழக்கூடாது, அழுதா ஃபிட்ஸ் வரும்னு. பட் அவங்க அதை பாதர் பண்ணிக்கிட்ட மாதிரியே தெரியல. இப்படி பேரண்ட்ஸ் பிள்ளைங்க மேல அக்கறை இல்லாம இருந்தா என்ன பண்றது? நான் கூப்பிடுற வரைக்கும் வெளியே வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். உள்ள டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? உங்களை irresponsible சொல்றாங்க. குழந்தை அழுதா ஃபிட்ஸ் வரும்னு உங்களுக்கு தெரியும் தானே? ஆனா என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அமெரிக்கா போயே ஆகணும். இல்ல குழந்தைக்கு ஏதாவது ஆகி இருந்தால் உங்களுக்கு என்ன? ஒரு 10 நாள் ஃபீல் பண்ணுவீங்க, அதுக்கு பிறகு அமெரிக்கா போறதுக்கு ரெடி ஆயிடுவீங்க, அப்படிதானே? இன்னைக்கு உங்களோட வயசுல இருக்கிற எல்லா பசங்களுக்கும் கட்டுக்கட்டா பணம் சம்பாதிக்க வேணும், காரு பங்களா வாங்கி செட்டில் ஆக வேணும், அதுக்கு அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, லண்டன் என்று போக வேணும். இதுதான் உங்களோட லட்சியமா இருக்கு. 3 வயசுல என் குழந்தைய பறி கொடுத்தேன். என் குடும்பத்தை இழந்து தனிமனமா நின்றேன். நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு நீங்க சொன்ன போது உங்க 2 பேரையும் என் சொந்த பிள்ளைகளாத்தான் நினைச்சேன். ஆனா எனக்கு நீங்கள் கொடுத்த பட்டம் செல்ஃபிஷ். அக்கா என்ன மன்னிச்சிருங்க அக்கா. சாரி. சாரிம்மா, தெரியாம பேசிட்டோம். எனக்கு கோபம் வரையில, எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்லை. நீங்கள் உங்களோட பேரண்ட்ஸ பிரிஞ்சு வந்து இந்த 5 வருஷத்துல ஒரு தடவையாவது உங்களோட அப்பா அம்மாவை நேர்ல போய் பாத்தீங்களா? இல்ல அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுனீங்களா? இன்றைக்கு வரைக்கும் பேத்திய பார்க்க வேணும், பிள்ளைகளை பார்க்க வேணும்னு அவங்க தான் துடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க யாராவது உங்க கூடவே இருந்திருந்தால் நிலாவுக்கு நான் தேவைப்பட்டிருக்கவே மாட்டேன். குழந்தைகளுக்கு நாம பக்கத்திலேயே ஒரு போர்டிங் ஸ்கூல் இருக்கான்னு தேடுறோம். அவங்க வளர்ந்து பெரிய ஆள் ஆகும்போது நமக்கு எங்கேயாவது தூரமா ஒரு முதியோர் இல்லம் இருக்காண்டு அவங்க தேடுறாங்க. அப்ப நாம அவங்கள குறை சொல்றதுல அர்த்தமே இல்லை. இப்ப நம்ம நாட்டுல கூட்டு குடும்பங்களோட எண்ணிக்கை குறையறதும் முதியோர் இல்லங்களோட
எண்ணிக்கை கூடுறதும் இதனாலதாம்மா. நிலாவுக்கு உறவுகளை சொல்லிக் கொடுங்க. அப்பா அம்மாண்ட பாசத்தை மனசுல பதிய வைங்க.